நைட்டு இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு புதினா சட்னி செஞ்சுக்கலாம். அதுக்கு வானலில் எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடணும் நல்லா. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இப்போ 2 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகா உடச்சி இல்லை கீறி போடுங்க, முழுசாக போட்டால் வெடிக்கும். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கணுங்க, நல்லா வதங்கிடும். இப்போ இந்த தக்காளி பழம் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம், சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்படி நம்ம சேர்க்கும்போது மூடி வச்சு கொஞ்சம் நேரம் இதை வேக வைக்கலாம், அந்த தக்காளி வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. ரொம்ப வதங்க விடக்கூடாது, கசக்கும். இப்போ புளி சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வதங்கின பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு புளி சேர்த்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம சட்னி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ தாளிச்சிக்கலாங்க. ஒரு கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, இது வெடித்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான புதினா சட்னி இட்லி தோசைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.